கடலும் கிழவனும் நான் படித்த ஒரு புத்தகம். உலகத்திலேயே குறைவான பக்கங்கள் எழுதி நோபல் பரிசு பெற்ற புத்தகம் அது. கிட்டத்தட்ட 100 பக்கத்தில் நோபல் பரிசுங்க, வெறும் 100 பக்கம். அது என்ன கொடுக்குற அந்த புத்தகம் வெறும் 100 பக்கத்தில் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அது கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை மாதிரி வேற எதுவுமே இருக்காது. அது கியூபால அந்த ஹெமிங்கே எழுத்தாளர் கியூபால ஒரு சாண்டியாகோன்ற கிழவன், மீன்பிடி கிழவனை பற்றி எழுதுறாரு. அந்த கதையை சுருக்கமாக சொல்கிறார், கேட்டுங்க. சாண்டியாகோன்ற கிழவன் ஒரு காலத்தில் நல்லா மீன் பிடிக்கிறவன், படகை ஓட்டி எப்பேற்பட்ட மீனையும் சவாலாக பிடிச்சிட்டு வருவான். ஆனால் அவனுக்கு இப்போ வயசாயிடுச்சு. இப்போ அவன்கிட்ட ஒரு பையன் சின்ன பையன் ஒரு 16-17 வயசு பையன் அவர்கிட்ட மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்காக வரான். என்னதான் வயசானாலும் அவருக்குள்ள நான் அப்படிப்பட்டால் இப்படிப்பட்டாலும் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கிட்ட அவர்கிட்ட போகிற, அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு, அந்த ஆள் இப்போ மீன் பிடிக்க போனாலும் மீன் பிடிக்க முடியாது, அவர் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை அவர்கிட்ட போவாதுன்னு பிரிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பையன் அவர்கிட்ட தொடர்ந்து அவர்கிட்ட பல விஷயங்களை பேசி அவர்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த பையன் இவர் மேலே அவநம்பிக்கை எழுந்த உடனே இவருக்குள்ள ஒரு ஆவேசம் வந்துடுது. நம்மளால வயசாயிடுச்சு, நம்மளால போய் மீனை பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு படகையும் துடுப்பையும் எடுத்துட்டு கடலுக்குள்ளே போகிறார். வயசான ஒரு கிட்டத்தட்ட 60-70 வயசு மிக்க ஒரு மனிதர் கடலில் தன்னந்தனியாக போராடுறாரு. அவரால் முடியவே முடியாது. எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த வயசில் போறியே, உனக்கு என்ன கிழவா, உனக்கு என்ன துணிச்சல், உன்னால் முடியுமான்றாங்க. எல்லாரும் கேலி பேசினாலும் நம்ம படிக்கிற நம்ம கூட இவர் ஏன் இதை காரியத்தை செய்கிறாருன்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனால் போனவர் பார்த்தீங்கன்னா கடலில் 3 நாள் விடாப்பிடியாக இருந்து போராடி அந்த ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டார். அந்த பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகுது. 3 நாள் அந்த மீனோட போராட்டம், மீன் சுற்றி பெரிய மீனை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர ஒரு சந்தோஷத்தில் 3 நாள் போராட்டத்தை தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சுறாக்கள். அவர் பிடிச்ச மீன்லேருந்து பிடுங்கி சாப்பிட்றதுக்கு பெரிய பெரிய சுறாக்கள் வட்டமிடுது. இப்போ அந்த சுறாக்களோட அவர் எப்படி போட்டி போடுறாரு, எப்படி அந்த மீனை கடைசியில் போராடி அந்த வயதான கிழவர் முடியவே முடியாது, இனி இந்த ஆளால் முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டவர் எப்படி அந்த மீனை கடைசியில் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வராரு. அப்போ யாருமே இல்லை அவரை பார்க்கறதுக்கு. ஆனாலும் அவருக்குள்ள அந்த பெரிய சாகசம் செஞ்ச ஒரு திருப்தி ஒரு சின்ன கதை தான் இது. எதுவுமே முடியாது அல்லது எதுவுமே நம்ம இது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இந்த புத்தகம் உலகம் முழுக்க பல மொழிகளில் பிரசுரமாகி மொழிபெயர்க்கப்பட்டு பலருடைய வரலாற்றை மாற்றி அமைச்சிருக்கு. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தன்னம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கிட்டவங்க பலர். அப்படிப்பட்ட புத்தகம் தான் கடலும் கிழவனும். நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சிறிய புத்தகம் பார்த்தீங்கன்னா குட்டி இளவரசன் ஒரு புத்தகம். இந்த குட்டி இளவரசன்ற புத்தகம் தான் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு 450 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகம் எதை சொல்லுது அப்படின்னா, ரொம்ப குழந்தைகள் படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகிறாங்க, அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அங்கே வேற்று கிரகத்தில் போகும்போது அங்கே ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான். அவன் தான் குட்டி இளவரசன். அவன் அவர்கிட்ட எனக்கு ஒரு ஆட்டை வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஆடு எப்படி இருக்கான், அவர் எப்படி வரைஞ்சாலும் அவன் ஏற்றுக்கவே மாட்டேன்றான். அப்புறம் அந்த ஆடு ஒரு ஒரு கோடு போட்டு மேலே ஒரு துண்டை போட்டு ஒரு கோடு போட்டவுடனே இதுதான் ஆடுன்னு நம்புறான். அது ஏன்னு கேட்டால் அந்த ஆடு அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படின்றான். இதை பார்க்கறதுக்கு, இதை கேட்கறதுக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வினோதமாக இருக்கும். வாழ்க்கையில் இந்த மாதிரியான உண்மைகள் வேற ஒன்று இருக்கு. நமக்கு
நம்ம அழகு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய வினோதமான விஷயங்களை தவற விடுறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் இன்னைக்கு செல்போனில் ஆக்கிரமிச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையே வந்து இன்னைக்கு சுவிட்ச் போட்ட மாதிரி வந்து 3 வேளை சாப்பிட்றோம், அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து போய்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறத நம்ம இல்லை, வேற ஒருத்தன் தான் தீர்மானிக்கிறான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொருளாதார சந்தைகள், பொருளாதார போட்டிகள் வந்து நம்ம கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமேசான் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் தான் சாப்பிட்றோம், ஆன்லைனில் தான் வாங்குற எல்லா புத்தகமும். ஆன்லைனில் வாங்குறது எல்லாருக்கும் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. காசு கொடுக்கும் போது எண்ணி பேரம் பேசுவாங்க காய்கறி கடைக்காரர்கிட்ட. ஆனால் கூகுள் பேல எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க, 38 ரூபா 40 ரூபா போடுவாங்க. ஆனால் காய்கறி கடைக்காரர் எதிர்க்க வந்தால் வீட்டில் வந்தால் வந்து அவங்ககிட்ட வந்து பேரம் பேசுவோம். அப்படி இந்த ஆன்லைன் கலாச்சாரம் அப்படின்றது என்னைக்கு இங்கே ஊடுருவிச்சோ, உலகம் வந்து நம்மளுடைய போலித்தனங்களால் நம்மளை ஆக்கிரமித்து நம்ம வாழ்க்கையை நம்மக்கிட்ட இருந்து பறித்து நம்ம வந்து இன்றைக்கு நம்முடைய அசலான வாழ்க்கையை இழந்துட்டோம். இந்த அசலான வாழ்க்கையை நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? நம்ம வாழ்க்கையில் அழகுணர்ச்சி இல்லாத போது, அழகு நம்மளை சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயங்களை வந்து நம்ம தரிசிக்கிறதே இல்லை. என்றைக்கு நாம் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை ரசிக்க கற்றுக்கிறோமோ அன்றைக்கு தான் நீங்கள் உயிருள்ள மனிதனாக உருவாகிறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. ஏன்னா உங்கள் மண்ணில் ஆக்கிரமிச்சிருக்கிறது நீங்கள் இல்லை. உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஏற்கனவே வேறு பொருள்களாலும் வேற ஒரு விஷயங்களாலும் ஆக்கிரமிச்சிருக்குது. நீங்கள் உங்களை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான ஆள் யாருன்னு யோசிங்க. அவனுக்குள்ளே இருக்கிறது இந்த வெளி உலகம் இல்லை, உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ள ஒரு ரசனை இருக்கான். அவனுக்குள்ள ஒரு குழந்தை, சின்ன வயசில் குழந்தைகளை பார்க்குறீங்களே, குழந்தைகள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. எங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, குழந்தைங்க பாட்டு துள்ளி துள்ளி விளையாடுதுங்க. அவங்களுக்குள்ள எந்த கவலையாவது இருக்கா? எந்த கவலையும் இல்லை. ஏன் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை இழந்துட்டோம்? ஏன் வளர வளர நம்ம வந்து ஏன் வந்து நம்ம ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கைக்கு ஆட்டுட்டோம்? எது நம்மளை ஆக்கிடுச்சு? ஏதோ ஒரு கட்டுப்பட்ட மாதிரி, ஏதோ ஒரு இயந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நம்ம எல்லாம் வந்து பண தேவைகளுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் நம்மளை இழந்துட்டோம். அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய ரசனையை, நம்முடைய உணர்வுகளை வேறு திசைக்கு மாற்றக்கூடிய, வேறு ஒரு அனுபவங்களுக்கு மாற்றக்கூடிய, ஒரு கவித்துவமான ஒரு அழகை ரசிக்கக்கூடிய மனிதனாக நம்ம மாறும்போது தான் இதிலிருந்து உண்மையான விடுதலை கிடைக்கும். பொருளாதார ஐயாவின் வாக்கு மூலம் ஜான் பெர்கின்ஸ் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்காரு. நம்ம எல்லாம் எப்படி வந்து ஒரு அமெரிக்க சந்தை பொருளாதாரம் மூலமாக எப்படி முடக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு மிக மிக விளக்கம். எப்படி அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து எப்படி நம்மளை வந்து நுணுக்கமாக வந்து வளர்ச்சிக்குது உலகம் முழுக்க. அந்த புத்தகம் இங்கே கிடைக்கும், பாருங்கள், பிடிச்சு பாருங்கள், அவசியமாக. நம்ம எல்லாரையும் மாதிரி அறிவுள்ளவனாக ஆக்கக்கூடிய இன்றைய காலத்துக்கு அவசியமான தேவையான புத்தகம் அது. இன்றைக்கு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய மோசமான சூழல். எல்லாரையும் கவர்ச்சி காட்டினாங்க. அமெரிக்கா வந்துட்டால் உலகமே மாறும், அமெரிக்கா வந்துட்டால் சொர்க்க பூமி, அமெரிக்கா தான் இந்த நாட்டோட விடுதலை, உங்களை எல்லாரும் நீங்கள் அமெரிக்காவில் வாழல, நீங்கள் தகுதியே இல்லைன்ற அளவுக்கு உணர்த்துனாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிலைமை தலைகீழாக மாறுது. அமெரிக்கா பற்றி எரியுது. அமெரிக்காவிலேருந்து பல பேர் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் சங்கிலி போட்டு குடிநீர் பெறவங்களாம் அனுப்பி வைக்கிறாங்க. எது மாற்றுச்சு? அதிகப்படியான ஆசை தான், பேராசை தான். எலான் மஸ்க்னு ஒருத்தன் வந்து அவன் தான் இந்த உலகத்தை தீர்மானிக்கிறான். இப்படி அவன் வந்து இங்கே மட்டும் சில ராக்கெட் விட்டா, ராக்கெட்டில் வந்து டூர் போகிற மாதிரி இங்கேருந்து போயிட்டு டூர் போகிறேன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டாங்க. இது எல்லாம் ஃபெயிலர் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஆசை நம்மளை பழி வாங்கி, நம்மளை பலி வாங்கி நம்மளுடைய இந்த அழகுணர்ச்சியை சுரண்டிடுது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்போது இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம்னா, இதற்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி புத்தகங்கள் தான். இந்த மாதிரி எளிமையான அழகுணர்ச்சியை தூண்டக்கூடிய நல்ல கவித்துவமான நல்ல நல்ல நூல்களை தேடி பிடிச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை இன்னும் உயிருள்ளதாக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்பயாவது சின்ன வயசில் மேகத்தை பார்த்துருக்கீங்களா? வினோதமான உருவங்கள்லாம் அதில் தோன்றும். அந்த தருணங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கற்பனை வந்து அதில் வந்து என்னென்ன உருவத்தெல்லாம் உருவாக்கியிருக்கு. அப்போ அந்த மாதிரி ரசிக்கக்கூடிய இயற்கை நம்மளை சுற்றி நிறைய இருக்கு, நம்ம பார்க்கறது இல்லை. ஏன் அது தேவை அப்படின்னா, அங்கதான் நீங்க இருக்கீங்க. உங்களுடைய அசலான ஆழ்மனம்ன்றது அந்த மாதிரி ரசிக்கக்கூடிய மனநிலை தான் இருக்கு. அங்கதான் உயிரோட்டமான மனிதன் இருக்கான்.
அப்படிப்பட்ட உயிருள்ள மனிதனை நீங்கள் உருவாக்கணும்னா திரும்ப வந்து நீங்கள் ஒரு அற்புதமான புத்தகங்கள், அதே மாதிரி சிறிய புத்தகம் வந்து இன்னொரு சிறிய புத்தகம் வந்து கலீல் கிப்ரானுடைய முறிந்த சிறைகள். அதுவும் ரொம்ப சின்ன புத்தகம் தான். நான் சொல்கிற புத்தகங்கள் எல்லாமே 100 பக்கத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த கலீல் கிப்ரானுடைய முறிந்த சிறைகள் வந்து ஒரு அருமையான காதல் கதை. செல்மா கராமி என்ற ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் காதலிச்ச ஒரு கதை வந்து அந்த புத்தகம் அவசியம் வாங்கி படிங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தால், இந்த புத்தகங்கள் வந்து இருந்தால் அந்த புத்தகம் அன்றைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரசனையும் உண்டாக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜன்னலை திறக்கும், உங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த விதமான ஒரு சிக்கலான வாழ்க்கையில் தப்பிக்கொதும். அதே மாதிரி என்னை மாற்றிய புத்தகங்கள், என்னை செதுக்க புத்தகங்கள்னா மிக மிக முக்கியமான புத்தகம் வந்து ருஷ்ய எழுத்தாளர் தஸ்தாஸ்கி எழுதின வெந்நீர் இரவுகள். ஒரு சிறிய கதை தான் அது. அந்த வெந்நீர் இரவுகள் அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஒரு சாதாரண கதை தான். ஒரு பையன், ஒரு ஆள், தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவன் வந்து ஒரு நாள் எதேச்சையாக வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு பாலத்துக்கு போகிறான். ஒரு இடத்த சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து ஏன் சொல்லிட்டு போது அந்த பொண்ணை பார்த்தோன்னு பிடிச்சி போகுது. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட பேச பயம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணை வந்து அவனுக்கு ஒரு நெருக்கம், ஒரு பேசுகிறாங்க. பேசும்போது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சிக்கல். அந்த பொண்ணு யாரோ ஒருத்தரை காதலிக்கிறான். இவன் அவ்வளோவா அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லலான்னு போகிறான். அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தரை காதலிக்கிறான். இப்போ அந்த பொண்ணுக்காக அவன் ஹெல்ப் பண்ணுறான். அந்த கடைசியில் வந்து ஒரு பக்கம் இவனுக்குள்ள ஒரு காதல் இருக்குது, ஆனாலும் அந்த பொண்ணுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான். கடைசியில் வந்து அவன் வரமாட்டான்னு நினச்சிட்டு இருந்தவன் கடைசியில் அவன் வந்துடுறான். இதுதான் கதை, சுருக்கமான கதை அவ்வளோ. ஆனால் இந்த கதைக்கும் இந்த நாவல், இந்த சிறுகதையோட சிறப்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அந்த கதையில் சொல்லப்படுவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனித மனத்தின் அழுக்குகள், மனித மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இருக்குல்ல, நம்ம மனசில் இதெல்லாம் உணர்ச்சிகள்லாம் இருக்கா அப்படின்னு உங்களை தேட வைக்கும். உங்கள் மனசில் நீங்கள் கடந்து போன பால்யங்களில் நீங்கள் என்றைக்கோ பார்த்த ஒரு அழகுணர்ச்சியை, என்றைக்கோ பார்த்த ஒரு ரசித்த ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு ஞாபகம் தக்க வச்சுக்க தப்பில்லை. நம்ம வயசாகிடுச்சு, நம்ம 40 வயசு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதால நீங்கள் வந்து எல்லாமே அழகுணர்ச்சி இல்லாமல் இருக்குன்றது அவசியம் கிடையாது. அது ஒரு சிறந்த, நீங்கள் படிக்கும்போது தான் அது ஒரு சிறந்த புத்தகம். இது எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம்னா டால்ஸ்டாயோட புத்துயிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நாவலை சொல்லுவேன். அவசியம் எல்லாரும் படிக்கலாம். புத்துயிர்ப்பு வந்து படிக்கலன்னா, புத்துயிர்ப்புன்ற ஒரு நாவல் படிக்கிறதால மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அந்த நாவலை படிச்சுட்டு தென்னாப்பிரிக்காவில் தன்னுடைய ஆசிரமத்துக்கு டால்ஸ்டாய் ஆசிரமம் பேர் வச்சார். ஏன் அந்த புத்தகம் வந்து ஒரு சிறப்பான புத்தகம் அப்படின்னா, அது வந்து ஒரு மனிதனுடைய குற்ற உணர்ச்சியை வந்து ஆன்மாவை தோண்டி எடுக்குது. ஒரு பணக்கார ஆள், பணக்கார பிரபு தன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அவள்கிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவளை வந்து மொலாஸ் பண்ணிடுறான். அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் 2 பேர் விருப்பப்படியே நடந்துட்டு. ஆனால் அந்த பொண்ணு வேலைக்கார பெண்ணாக இருக்கிறதால இவனும் தொடர்ந்து வந்து அவளை கல்யாணம் பண்ண முடியல. பிறகு ஒரு காலத்தில் அவன் வந்து ஒரு ஜட்ஜாக, நீதிபதியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதிக்கு முன்னாடி வழக்கு ஒன்று வருது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விபச்சார விடுதலை கைதான ஒரு 7-8 பெண்கள் வராங்க. அதில் ஒரு பெண் யாருன்னா, அந்த சின்ன வயசில் அவனால் பாதிப்புக்குள்ளான அந்த பெண். இப்போ அவளுக்கு வந்து தெரிய வருது, நம்ம தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்ததுக்கு காரணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அவளை சைபீரிய சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவளை சைபீரிய சிறைக்கு அனுப்பிச்ச உடனே அவள் வந்து என்ன சொல்ற, இவன் போய் பார்க்குறான், என்னை மன்னிச்சிடு. அவகிட்ட இவன் கேட்குறதுல என்னென்னா, என்னை மன்னிச்சிடு, என்னை தயவு செஞ்சு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சி உருவாக்குது. அதுக்காக இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு வார்த்தை, ஏன்னா இவளை விடுதலையும் செய்ய முடியாது, இவங்ககிட்ட இல்லை அது சட்டம். அந்த பொண்ணை தேடி தொடர்ந்து அவன் போகிற, இவனை ஏற்கனவே பிரபுவா, இவன் வந்து நீதிபதியாக இருக்கான், இவனுடைய பதவி இதெல்லாம் விட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு அந்த பொண்ணு சிறை பின்னாடி இவனு ஓடுறான். அவள் ஜெயிலில் அவளை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பஸ்ஸு அவளுடைய அவள் வாகனத்துக்கு முன்னாடி ஓடுறான். கடைசியில் அவளை தேடி அந்த சிறைக்கே போகிறான். ஆனால் அவள் அதை பற்றி கண்டிக்கவில்லை. கடைசி வரைக்கும் நான் வந்து ஒரே நான் மன்னிக்கப்பட்டு மாட்டேன்றாவளா. இப்போது
இந்த தவறு ஏன் வந்து இந்த புத்தகம் படிக்கும்போது நம்மளுடைய நாம் செய்த தவறுகள் எல்லாம் நம்ம மனசை சுத்திகரிக்குது. ஒரு நல்ல புத்தகம் வந்து நம்ம ஆன்மாவிற்கு அழுக்குகளை சுத்தரிக்கும் போது நம்ம மனசு விசாலமாகுது, நம்ம ஒரு படி மேன்மையுள்ள மனிதனாக உருவாகிறோம். அந்த மேன்மையுள்ள மனிதனால தான் ஒரு சிறந்த படைப்பாளியாகவும் சிறந்த மனிதனாகவும் உருவாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாவல் வந்து புத்துயிர்ப்பு. நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கதாநாயகர்கள் நம்மளுடைய படங்கள்ல எல்லாம் பார்க்குற கதாநாயகர்னா தவறே செய்யக்கூடாது, எல்லா விதத்திலையும் நேர்மையான, அப்படிப்பட்ட கதைகள் எல்லாமே மோசமான கதைகள், நம்மளை மழுங்கடிக்கக்கூடிய கதைகள். நம்ம படிக்கிற பத்திரத்தில் தவறே செய்யலைன்னா அந்த படைப்பு நமக்கு தேவையில்லை, அங்கே ஏமாத்துறான்னு அர்த்தம். நம்ம பார்க்குற பல படங்கள் இதுதான். ஏதோ ஒரு சாகசம் செய்கிறான், ஏதோ ஒரு 4 பேர் அடிக்கிறான், கொள்றான், கடைசி வரைக்கும் அவன் நல்லவனாக இருக்கான்னு யாராவது சொன்னாலே அங்கே மோசடி இருக்கு. அதனால் நமக்கு பலன் கிடையாது. காந்தியோட சுயசரிதை, மகாத்மா காந்தியோட சுயசரிதை சத்திய சோதனை ஏன் வெற்றி பெற்று தெரியுமா? சத்திய சோதனை காந்தி எழுதினால மட்டுமே வெற்றி பெறல, அதை எப்படி எழுதினார்ன்றதால் தான். அவர் தன்னுடைய குற்றங்களை, தன்னுடைய தவறுகளை வெளிப்படையாக அங்கே சொல்றார். ஒரு சிலர் எனக்கு சொல்லுவாங்க, சத்திய சோதனை வெற்றி பெறுது. பொதுவாக சினிமாவில் எல்லாரும் சொல்லுவாங்க, லேசாக வந்து இந்த பாலியல் விஷயங்கள்லாம் இருந்தால் வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகட்டும். அதில் வந்து காந்தி வந்து தன்னுடைய தந்தையார் மரணத்தின் போது வந்து தன்னுடைய மனைவியோட உடல்வு செய்கிறத ரொம்ப ஓப்பனாக எழுதிப்பார். அவர் அதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சது எல்லாத்தையும் எழுதிப்பார். இப்படி ஒருத்தர் உண்மையை சொல்லும் போது தான் அந்த படைப்புகள் தான் வந்து படைப்பாக மாறும். அந்த படைப்புகள் தான் நமக்கு பலனளிக்கக்கூடியது, நம்முடைய மனசாட்சி ஒழுக்கும், நம்ம அதை செய்யாத இருப்போம். ஒரு படைப்பு கரெக்டாக இருக்கணும். படைப்பில் தவறுகள் ஒருத்தர் செய்யணும், அவன் தவறுலேருந்து எப்படி மீள்றான்றது இருக்கணும். தவறே செய்யாத ஒருத்தர் வந்து நம்ம ஒரு படைப்பாளியாக வந்து ஏற்றுக்கவே முடியாது, படைப்பாகவும் ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த நான் சொன்ன படைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறிய சிறிய படைகள் எல்லாம், புத்தகங்கள் எல்லாவற்றிலும் இந்த மாதிரி நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய, நம்மை சுத்திகரிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய எதிர்கால வெளிச்சத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவை கற்றுத்தரல, நீங்கள் அப்படி தான் இருக்குன்னு சொல்லதில்லை. ஆனால் இதை படிக்கும் போது உங்களுடைய நுண்ணுணர்வுகள் விசாலமடையும். அந்த நுண்ணுணர்வுகள் விசாலமடையும் போது உங்களுடைய அறிவு வெளிச்சம் பெறும். அந்த அறிவு வெளிச்சம் பெறும்போது உங்களுடைய மூடி கிடந்த பாதைகள் திறக்கும். அந்த திறந்த வழிகளில் நீங்கள் போகும்போது நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் உருவாவீங்க. அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய கேரக்டர் தான் வந்து நம்முடைய வெற்றி. நம்முடைய கேரக்டர் செதுக்கக்கூடியது இந்த மாதிரியான நாவல்கள் தான். வாழ்க்கையிலேருந்து நான் எழுதின நாயகன் தொடரில் வந்து என்னை மாற்றியவர்கள் 2 பேரில் வந்து மிக மிக முக்கியமானவர்கள் வந்து அம்பேத்கரும் பெரியாரும். அதற்கு முன்னாடி வரைக்கும் அம்பேத்கரை பற்றி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பொதுவான எல்லாருடைய அடிப்படையில் என்ன இருக்குன்னா, அவர் ஒரு ஜாதிய தலைவர், ஒரு ஜாதிக்காக போராடினார் அப்படின்னு தான் இருந்தது. நான் நாயகன் தொடர் எழுதும்போது அம்பேத்கரை நான் முழுமையாக நிறைய படிக்க தொடங்கினேன். அப்போ எனக்கு கிடைச்ச வெளிச்சம் தான் ஒருத்தர் சொன்னார், புனித பாண்டியன் ஒரு எழுத்தாளர். அவர் தான் எனக்கு இந்த வெளிச்சத்தை சொன்னார். என்னன்னா, நீங்கள் எல்லாரும் வந்து அவரை வந்து ஜாதிய தலைவர் தான் பார்க்குறீங்க. உங்கள் உடம்புக்கு ஒரு நோய் இருக்குது, அது ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. அந்த டாக்டர் வந்து சரி பரிசோதனை செய்யும்போது அவர் என்ன ஜாதின்னு கேட்குறீங்களா? அல்ல, அவர் ஒரு டாக்டராக தான் இருக்கார். அப்போ இந்த சமூகத்தில் ஜாதிங்கிற ஒரு நோய் இருக்குது. ஜாதின்ற நோய் மூலம் ஒடுக்கப்படுற மக்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அதை தீர்க்கிற ஒருத்தர் வர்றாரு, அது ஒரு டாக்டர் தான், சமூகத்தின் மருத்துவர் தான். அந்த சமூகத்தின் மருத்துவத்தை சரி செய்து பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த பல கோடி மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி தர்றார். அவ்வளோதான், பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு பாதையை, ஒரு நம்பிக்கையை, தனக்கு முன்னாடி ஒரு முன்னத்தி ஏர் மாதிரி போய் அவர் வந்து தன விஷயங்களை செய்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு டாக்டர் தானே தவிர அவர் வந்து ஜாதிய தலைவராக நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு அப்படின்ற மாதிரி எனக்கு உணர்த்தினார். அதே மாதிரி தான் ஏன்னா வந்து அதே மாதிரி பெரியார்கிட்ட எனக்கு பிடிச்சது, பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜாஜிக்கும் பெரியாருக்குமான நட்பு வந்து, அவங்க நட்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய கதையே வந்து நம்ம ஊரில்
நம்ம அரசியலில் இருக்க கதை மாதிரி வந்து மிகப்பெரிய கதை. இருவரும் ஒரு படம் எடுத்தாங்க. ஆனால் அதை விட கலைஞர் எம்ஜிஆர் நட்பை விட மிகப்பெரிய கதை வந்து ராஜாஜிக்கும் பெரியாருக்குமான நட்பு தான். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. பெரியார் ராஜாஜியும் எவ்வளோக்கு எவ்வளோ முரண்பாடான எதிரிகள்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன ஆச்சரியம்னா பெரியாரை உருவாக்குறதே ராஜாஜி தான். சாதாரண ஒரு மண்டி ஆளாக இருந்த ஒருத்தரை, நகராட்சியில் பல பதவிகள் வகிச்சிருந்த ஒருத்தரை காங்கிரஸ் கட்சி கூட்டு வர்றாரு ராஜாஜி. அவர் தான் காந்தி அறிமுகப்படுத்தி அவரை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சேவகம் செய்ய வைக்கிறார். இப்படி சேவகம் செய்ய வைக்கும் போது தான் ஒரு கட்டத்தில் பெரியாருக்கு அங்கே நடக்கக்கூடிய ஜாதிய மேலாதிக்கம் வந்து அவருக்கு பிரச்சனையாகி அதன் மூலமாக இங்கே வந்து திருவண்ணாமலை மாநாட்டில் அதற்கு எதிர்ப்பு கிளப்பி அவர் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அவர் வந்து நீதி கட்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு தொடர்ந்து வந்து திராவிடர் கழகம் துவங்குறார். அவருடைய முதல் எதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ராஜாஜி தான் ஆகிட்டார். ராஜாஜிக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் செஞ்சாலும் வெளியில் வந்து அவங்களுக்குள்ள இந்த நட்பு இருக்குல்ல, அதுதான் நீங்கள் ஒரு மனிதன் வந்து நமக்கு பிரச்சனையே என்னன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு அதுதான் தொங்கிட்டு இருக்கும். மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கடுமையாக ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து முதல்ல உணர்ச்சி கடுமையாகிறதில்ல அவன் வந்து பல பேரை வந்து சண்டை போடுறான், பல பேர் இருந்தான். ஆனால் நல்ல படிப்பு வரும்போது நல்ல புத்தகங்கள் வாசிக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான், அவனுக்குன்னு விலகி யோசிக்கிறான். ஆனால் நல்ல விலகி யோசித்தாலும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பற்று இல்லை ஏதாவது ஒரு கட்சி இல்லை சமூகம் சார்ந்த சிந்தனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் போய் பற்றுக்கிறான், அதற்காக போராடுறான், அதற்காக வந்து உயிரை கொடுத்து அதை தன்னுடைய ஈகோவை மாற்றிக்கிறான். இப்படி ஒரு மனுஷன் தொடர்ந்து என்னதான் பண்ணாலும் நாம் என்னதான் கட்சி என்னதான் சிந்தனை என்னதான் நம்முடைய ஒன்று பிடிப்பு இருந்தாலும் அதிலிருந்து விலகி வரக்கூடிய பக்குவம் இருக்குல்ல, எப்போ ஒருத்தனுக்கு இருக்குதோ அவன் தான் முழுமையான மனிதன். எல்லாமே அரசியல் அதற்கும் தன்னுடைய அரசியல் சமூகம் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் ஒருத்தனுக்கு இருக்குதோ அதனால தான் பெரியார் இன்னைக்கும் போற்றப்படுறார். அவர் ராஜாஜி அவருக்கு அரசியல் எதிரியாக இருந்தாலும் ராஜாஜியோட வந்து ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை வருது. திமுகவில் வந்து அவருக்கு எதிராக கருத்து முரண்கள் வந்து கருத்து முரண்கள் வரும்போது அப்போ வந்து அவர் வந்து சில ஆலோசனைகளை எடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியது. ஏன்னா சொத்து பிரச்சனை வருது. ஏன்னா அவருடைய சொத்து அவருடைய உழைப்பு எல்லாம் சொந்த காசு முழுக்க வந்து கட்சிக்காக செலவுபடுத்தி எல்லாத்தையும் எழுதினார், தனியாகிறார். அப்போ எல்லாமே அவருடைய சொத்து தான் இந்த கட்சியோட சொத்து. இப்போ அந்த கட்சியோட சொத்து யாருக்கு அப்படின்ற பிரச்சனை வரும்போது அவர் வந்து ராஜாஜியை போய் இப்போ சந்திக்கும் போது ராஜாஜி ஒரு வக்கீல் ஆலோசகர், அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சொத்துக்கு ஒரு மனைவி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், இல்லை வந்து அது வந்து கட்சிக்காகிடும் அப்படின்றார். அதனால தான் அவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ராஜாஜி இறந்தபோது அவரோட போய் சுடுகாட்டில் இறங்கி அழுதுட்டுருக்காரு. அப்படின்னு அவசியமே இல்லை. அவர் வந்து தன்னுடைய கொள்கை தான், அவரை விட பெரியாரை விட கொள்கையில் பிடிவாதமாக இருந்தவங்க யாரும் இருப்பே மாட்டாங்க. அவர் அளவுக்கு வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்தவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே அவர் தான் வந்து தன்னுடைய நட்பாகவும் இன்னொரு பக்கம் தன்னுடைய நட்பாகவும் வந்து அவர் எடுத்து இன்னொரு பக்கம் பரிணாமத்தில் எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்தில் இந்த மாதிரி இருந்தவங்க யாருமே இல்லை. இந்த தமிழ் மொழியிலிருந்து மொழிப்பற்றிலிருந்து எழுத்தாளர்களாக ஆகும் அந்த எண்ணங்கள்லேருந்து எது நம்மளை விளக்கிச்சு, எது நம்மளுடைய பண்பாட்டிலிருந்து விளக்குச்சு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் யோசிக்கணும். தமிழ்நாட்டின் கலாச்சாரத்துக்கே நாம் வந்து பொறுப்பானவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. மிகப்பெரிய வந்து அப்படிப்பட்ட உங்களுடைய ஜீன் அணுக்களில் பல நூற்றாண்டு கால தமிழனுடைய வேரும் அணுக்களும் இருக்கு. அப்போ அதற்கு நீங்கள் உயிர்ப்பிக்க கொடுக்க வேணாமா? அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து தொடர்ந்து நிறைய வாசிக்கணும், நல்ல புத்தகங்களை வந்து தேடி பிடிக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். சின்ன லைப்ரரி ஒரு 50-60 புத்தகம் கொண்ட லைப்ரரியை ஒவ்வொரு வீட்டில் வச்சுருங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, தேவையில்லாத செலவுகள்லாம் போய் செலவு பண்ணுறீங்க. இன்றைக்கி நகரம் முழுக்க என்னென்னவோ கண்ட கருமங்கள்லாம் வந்து கடைகளாக சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்துக்கும் போய் செலவு பண்ணுறீங்க. பர்கரு பிசான்னு எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு. சனி ஞாயிறுனா எல்லாத்தையும் நம்ம அதை சாப்பிட்டு தான் இருக்கோம்.
அந்த செலவில் குறைச்சிட்டு ஒரு சின்ன ஒரு நூலகத்தை வீட்டில் உருவாக்குனீங்கன்னா அது ஒரு விதை. எப்பயாவது ஒரு சமயத்தில் படிக்கணும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புத்தகம் எடுக்கும்போது அந்த குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தின் ஒரு பக்கத்தை திறக்குது, எதிர்காலத்தின் வளர்ச்சியை துவங்குதுன்னு அர்த்தம். அதனால் நல்ல புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய, அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு 50 புத்தகங்களை ஒவ்வொருத்தரும் கட்டாயம் வீட்டில் ஒரு அலமாரியில் வச்சுக்கணும். முந்தியெல்லாம் வீட்டுகளில் எல்லா வீடுகளும் அலமாரின்னு ஒன்று இருக்கும். முந்தியில் நானே பார்த்துட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர்கள் ஃபோட்டோலாம் இருக்கும். இப்போல்லாம் வீடுகளில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபேமிலி ஃபோட்டோஸே கிடையாது. இப்போல்லாம் குடும்ப ஃபோட்டோலாம் நிறைய இருக்கும். இப்போல்லாம் கால மாற்றம் நிறைய வீடுகளில் பார்க்குறேன். இந்த மாதிரி அடையாளங்கள் வெறும் சோபா செட்டு, டிவி, இது மட்டும்தான் இருக்குது தவிர, சரி அதெல்லாம் கூட போட்டோம் கால மாற்றம். ஆனால் உங்கள் வரவேற்பறையில் அவசியம் இருக்க வேண்டியது ஒரு சின்ன லைப்ரரி. அங்கே ஒரு 50-60 புத்தகமாக அதிகபட்சம் செலவாகுது. ஒரு 1000, 2000, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 செலவாகும். அதை நீங்கள் வருஷத்தில் ஒரு 10 ரூபா சேர்த்துட்டு வந்தாலே 5000 சேர்த்தும். அதை உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி சேர்த்தீங்கன்னா அது அவங்களுடைய எதிர்காலத்தின் வெளிச்சம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகம் செதுக்கப்பட்டதே கதைகளால் தான், புத்தகங்களால் தான். இந்த உலக வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தை மாற்றி அமைத்தவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான். இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா எப்படி வளர்ந்தோம்? யாரோ ஒருத்தன் சிந்திச்சு, யாரோ ஒருத்தன் எழுதின புத்தகங்கள் தான் இந்த வரலாற்றை மாற்றி அமைச்சிருக்கு. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ போன்ற சிந்தனையாளர்கள் இல்லைன்னா இந்த வரலாற்றில் நமக்கெல்லாம் தனி மனித சுதந்திரம் சிந்திக்கக்கூடிய எண்ணமே இருந்திருக்காது. தங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க. கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு மகத்தான மேதை, அவருடைய மூலதனம் என்ற புத்தகம் மட்டும் அவர் எழுதாவிட்டால் இந்த உலகம் இன்னும் எதேச்சதிகாரத்தின் பிடியில் அடிமைப்பட்டு தான் இருக்கும். அந்த மூலதனம் என்ற புத்தகத்தை, கம்யூனிசம் என்ற சித்தாந்தத்தை அவர் உருவாக்குறதுக்கு பின்னாடி தான் பல நாடுகள், பல இயக்கங்கள், பல தொழிலாளர்கள் தங்களுடைய சுதந்திரம் என்ன, தங்களுடைய உரிமை என்னன்னு தெரிஞ்சு படிப்படியாக ஒரு விடுதலையை நோக்கி உருவாகி இன்றைக்கு, அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகத்தின் பெரும்பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி தான். இன்னும் நம்ம அடிமை சங்கிலியாக தான் இருந்துட்டு ராஜாக்கள் ஆட்சிகளாகவும் இல்லை ஒரு எதேச்சதிகாரத்துக்கு கீழே ஒரு முட்டாள்களாக தான் நம்ம இருந்திருப்போம். அடிமை அப்போ ஒரு சித்தாந்தம், ஒரு வரலாற்றை ரெண்டாக பிளக்குது ஒருத்தர் எழுதுகிற புத்தகம். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமது முன்னாடி இருந்த தலைமுறையில் எழுதப்பட்ட நல்ல நல்ல புத்தகங்கள். வாசிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், அவங்க வாழ்க்கையில் எப்படி உயர்த்தும் அப்படின்றது. உதாரணத்துக்கு என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கை தான் வாழணும். இதோ இங்கே நிற்கிறீங்க, இங்கே இருக்கீங்க, இந்த சமயத்தில் நீங்கள் இந்த இடத்துல தான் உட்கார முடியும், தவிர வேறு எங்கேயும் உட்கார முடியும். நீங்கள் வீடு இருக்கலாம், உங்களுக்கு சொந்தமாக 1008 இது இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ இருக்கலாம். ஆனால் இந்த கணத்தில், இந்த தருணத்தில் நீங்கள் இந்த இடத்துல தான் உட்கார முடியும். அப்போ ஒரு மனுஷனுக்கு வாய்ஸ் முழுக்க காலம் ஒரே விதமான, அவன் வாழறது ஒரு 60-70 வருஷமோ இல்லை 80 வருஷமோ அவன் கிடைக்கிற, அதுவும் முதல் 10-15 வருஷம் அவன் படிக்கிறதுலேயே 20 வருஷத்துலேயும் செலவு பண்ணிடுறான். மிச்சம் இருக்கிற வருஷம் முழுக்க அவன் வாழ்க்கையில் சம்பாத்தியத்துக்கு எதுக்கு போராடல, அங்கேருந்து தான் தூங்குது அவனுடைய வாழ்க்கை. கடைசி வரைக்கும் அவன் வரலன்னா, அறிவு வளரலன்னா, அவன் கிடைத்த வாழ்க்கையை மட்டுமே வாழ்வான். அவன் செக்கில் மாடு சுத்தின மாதிரி அவன் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ வேலை, ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒன்று போயிடும். அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. யார் இதை உடைச்சிட்டு மேலே வர முடியும்னா அவனுக்கு இன்னொரு வாழ்க்கையோட அனுபவம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையில் நமக்கு என்ன அனுபவம் கிடைக்குதோ அதை தான் நம்ம முடிவு இருக்கணும். அதனால் இதை செய்கிறது தப்பு, எவ்வளோ சொன்னாலும் புத்தகம் பற்றி நமக்கு வாழ்க்கையோட அனுபவத்தில் எது நடக்குதோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கல. அப்போ ஆனால் ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, ஒரு நாவல் படிக்கிறீங்க, ஒரு கதை படிக்கிறீங்கன்னா அதில் நம்மளை மாதிரி வாழ்ந்து முடிச்சோடைய ஒரு வாழ்க்கை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க. அவனுடைய வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க. உயிரோட்டமாக அவனுடைய என்ன உணர்வுகள் அடிக்கும் போது உங்களுக்கு அதன் மூலமாக பல அனுபவங்கள் கிடைக்குது. அப்போ என்னன்னா, உங்களுடைய ஒரு வாழ்க்கையோடு சேருது இன்னொரு வாழ்க்கை ஆட் ஆகுது, அந்த அனுபவங்கள் சேருது. அந்த அனுபவங்கள் சேரும்போது இந்த விஷயங்கள் நம்ம இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது, இதெல்லாம் உங்களுடைய பக்குவம் வருது.
அப்போ அறிவு கூர்மையாகிறது. அப்போ ஒவ்வொரு புத்தகம் படிக்கும்போது நீங்கள் உங்கள் கூட இருக்கிற மற்ற ஆளை விட ஒரு படி உயர்றீங்க. அப்போ நல்ல புத்தகங்களை தேடி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தகங்கள் நல்ல புத்தகமாக சரியான புத்தகமாக இருந்தால் நீங்கள் கிராஸ் பண்ணி மற்றவர்களை மேலே படிப்படியாக உயர்ந்து முன்னாடி போவீங்க. எனக்கு நேர்ந்தது அப்படி தான். நான் சிறந்த புத்தகங்களை மட்டுமே தேடி படித்து தான் எனக்கு கூட நிறைய பேர் சென்னைக்கு வந்தாங்க, திரைப்படத்துறையில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு எழுத்தாளர் இலக்கியத்துறையிலே அப்படி தான் எல்லாரும் புகழ்பெற்றாங்களா. இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் இருக்காரு, நான் இருக்கேன், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜெயமோகன் ஒரு இருக்குல்ல, எங்களை மாதிரி எழுத வந்தவங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் தான் கொஞ்சம் ஓரளவு வரலாம். ஆனால் அதை தாண்டி வரணும்னா அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க புத்தகங்கள் தரமானதாகும், நல்ல புத்தகங்களாகும், இன்னும் கூடுதலாகவும் இருக்கும்போது அங்கே நீங்கள் டபுள் ப்ரமோஷன்ன்றீங்கள படிக்கிறா, டபுள் ப்ரமோஷன், அந்த மாதிரி டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன், 10 ப்ரமோஷனில் ஒரு நல்ல புத்தகத்தை கொடுத்துரும். அதில் கிடைக்கக்கூடிய ஜூஸ், அதில் கிடைக்கக்கூடிய உயிரோட்டம், அதில் கொடுக்கக்கூடிய அது உங்களுடைய எண்ணங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த திசையில் போகணும் நமக்கு தெரியாதுல்ல. நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க ஒருத்தன், உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒருத்தன், எல்லாருமே அதை தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு சக்தி எல்லாருக்கும் நடக்குதுல்ல. ஆனால் அந்த ஏதோ ஒரு ஒருத்தன் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒருத்தன், நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒருத்தன், அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு பார்க்கலாம். அதிர்ஷ்டத்துக்கு திடீர்னு கோடீஸ்வரன் ஆவான். எப்படி எவரோ ஒரு சந்திப்பு, ஏதோ ஒரு நிகழ்வு, அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு எங்கே நடக்குதுன்னு நம்ம ஒரு பக்கம் போயிட்டு பக்கத்தில் தான் இருப்போம், நமக்கு தெரியாது. அடுத்த தெருவில் தான் போயிட்டு நமக்கு தெரியாது. நம்ம இந்த தெருக்கு போகிறது போது இந்த தெருவில் போயிருந்தால் அவனை பார்த்து நம்ம வாழ்க்கை மாதிரி இருக்கும். அப்போது இதை அனுமானிக்கக்கூடிய எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அந்த எண்ண ஓட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய புத்தியை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு புத்தகங்கள். இதை தேர்வு செய்யக்கூடிய உங்கள் அனுபவத்தை தரக்கூடியது, ஷார்ட் பண்ணி உங்களை இன்னும் சுருக்கமாக உங்கள் வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை இன்னும் செதுக்கி இன்னும் சிறப்பாக ஆக்கக்கூடிய வழியை உருவாக்கக்கூடியது புத்தகங்கள். அப்படிப்பட்ட நல்ல புத்தகங்களை தேடி தேடி படிக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு போகும் என்பது உறுதியாக சொல்கிறேன். அதில் நானும் ஒரு உதாரணம். இந்த உலகத்தில் சாதித்த அத்தனை பேரும் உதாரணங்கள் தான். ஒரு மனிதன் எப்படி உயர்வான்னா, தன்னை பகுத்துணர்ந்து தன்னை ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த அதிகப்படியான எண்ணங்கள், கருத்துருவாக்கங்கள் எப்போ ஒருத்தன் விலகி நின்று மூன்றாவது மனிதனாக இருந்து பார்க்கிறானோ அப்போதான் ஒருவன் முழுமையான மனிதனாக வளர்ந்துடுவான். அப்படிப்பட்ட மூன்றாவது மனிதனாக நீங்கள் சிறந்த மனிதனாக உருவாகணும்னா நல்ல புத்தகங்களையும் நல்ல நல்ல எழுத்தாளர்களையும் தேடி பிடித்து வாசித்து உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதுபோல் ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.